ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி மாமா. எதுக்கு சாரி? என்னத்துக்கு சாரி? ஸோ ஆமால எதுக்கு சாரி நான் கேட்கணும்? சாரி நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் மாமா? நம்ம மாமா தானே, ஏன் மன்னிப்பு? ஐயோ எனக்கு தெரியாது, சாரி மாமா. சாரி. மாநாடு போயிட்டு இருக்கு, தளபதி அவர்கள் தளபதி கூடாது. சரி, விஜய் அண்ணா அவர்கள் மாநாடு போயிட்டு இருக்கு மதுரையில. நடிகர் விஜய். சரி, நடிகர் விஜய். சரிங்க. உதயநிதி அண்ணா நடிகர் கிடையாது. அவர் நடிகர். முதலமைச்சர் இருக்கட்டுங்க, சினிமா நடிகர் அதெல்லாம் அந்த கதைக்கு நான் வரலங்க. எல்லாருமே நம்ம அண்ணன் தான். உதய அண்ணனும் நம்ம அண்ணன் தான், விஜய் அண்ணனும் நம்ம அண்ணன் தான், நம்ம தமிழர்கள் எல்லாம். அதை விடுங்க, மாநாடு போயிட்டு இருக்கு, நிறைய லட்சக்கணக்கான மக்கள்கள் எல்லாம் வந்திருக்காங்களாம். ஸோ டிஎம்கேவும் வந்து பல வருஷமான ஒரு ஃபயர் கட்சி, அதுவும் சாதாரண இதுலாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அடுத்த வருஷம் யார் தான் உறுதியா வின் பண்ணுவாங்க? யார் தான் இந்த கட்சியில? 234 சீட்ல 200 சீட்டு திமுக விடுதலை சிறுத்தை கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அதுல சந்தேகமே இல்லை. விஜய் என்ன அவர் இந்தியா கூட்டணி. சரி, ஓகே மாமா. அப்போ அவர் அண்ணன் எடப்பாடி அண்ணன், சீமான் அண்ணன் சும்மா வேலைக்காக மாட்டேன். இப்படி வேலைக்காக மாட்டாரு அண்ணன் சீமான் அண்ணன். சீமானா அவர் தொண்டை கத்துறதாளு, அடி தொண்டை வச்சு கத்துறதாளு. சும்மா 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 சும்மாவா? சும்மா. சரி ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பியர் வாங்கி கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். சத்தியமா, ப்ராமிஸா இந்தியா மேல ப்ராமிஸா? நான் சொல்றத மட்டும் சொல்றேன், நான் கிளம்பி நேக்கிறேன். என்ன சொல்ல போறா? குக்கர். பயனுள்ள சீட்டு, பண்பாட்டான சீட்டு, இது நம் கொள்கைக்கான பரப்பு. பயனுள்ள சீட்டு? ஐயோ, இந்த கொள்கை கோட்பாடுலாம் சொல்லாத. பயனுள்ள சீட்டுல பீர் வாங்கி தரணும் இல்ல, அதை வாங்கி கொடுத்துட்டு போயா? இல்ல போனலாம் புடிங்க. கொள்கை கோட்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் அந்த கொள்கை கோட்பாடு, வேற எந்த கட்சிக்கு? நீ பீர் வாங்கி தரல, போன பிடிச்சி ஒட்டிப்பேன், போன பிடிச்சி வச்சோம்.